இன்றைய நம்மவர் பகுதியில் இலங்கை கலைத்துறைக்கு மிகப்பெரிய பங்காற்றிய ஒருவர், அதே போன்று பல கலைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் சிங்கள மொழி திரைப்படங்களில் ஜாம்பவானாகவும் இருக்கக்கூடிய ஒருவர் தான் இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார். இலங்கை கலைத்துறை அதே போன்று அவருடைய கலைப்பயண அனுபவம் குறித்து நாங்கள் பேசப் போகின்றோம். மேடை, திரைப்பட, தொலைக்காட்சி நடிகர், அறிவிப்பாளர், பாடலாசிரியர், கவிஞர், தேசிய நாடக சபை ஆலோசகர் திரு மோகன்ராஜ் அவர்கள் இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் ஷாலினி. உங்களை நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அன்போடும் மரியாதையோடும் வரவேற்கின்றோம். 30 வருடத்தை தாண்டிய உங்களுடைய கலைப்பயணம் இலங்கை கலைத்துறையில், சிறு வயது முதலே கலைத்துறையில் நீங்கள் பரிணமித்து விட்டீர்கள். அதே போன்று இதில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக காணப்படுகின்றீர்கள். இலங்கையை பொறுத்தமட்டில் எல்லோருக்குமே உங்களை நன்றாக தெரியக்கூடும். அதே போன்று பல ஜாம்பவான்களையும் நீங்கள் இந்த துறையில் சந்தித்திருப்பீர்கள். இந்த இடத்தை அடைவதற்கு பல படிகளை நீங்கள் தாண்டி இருக்கக்கூடும், பல அனுபவங்களை நீங்கள் பெற்றிருக்கக்கூடும். அதனை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆம் ஷாலினி, மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு வசந்தம் தொலைக்காட்சியினூடாக இங்கு சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையில் நான் சிங்கள கலைத்துறையோடு தான் நிறைய தொடர்புகள் வைத்திருந்தாலும் எப்பொழுதும் நான் என்னுடைய தாய்மொழியின் இருக்கின்ற மொழி ஆற்றல் காரணமாக எப்பொழுதும் தமிழை விட்டு கொடுப்பதும் இல்லை. அது சம்பந்தமாக எந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் நான் பங்கு பெற்றுவதுண்டு. அதனால் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய என்னுடைய நண்பன் நித்யா அவர் உட்பட உங்கள் அனைவருக்கும் முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த செபியினூடாக கதைக்கலாம் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக அந்த வேளையில் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கூறியது போல் என்னுடைய கலைத்துறை வாழ்க்கை பயணம் கிட்டத்தட்ட 45 வருடங்களை தொட்டுவிட்டது என்று சொல்லலாம். நான் 9 வயதில் முதலில் சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் இலங்கை வானொலி ஊடாக அறிமுகமானேன். அப்பொழுது என்னோடு இருந்த கலைஞர்கள்லாம் மிகப்பெரிய சிரேஷ்ட கலைஞர்கள். இன்று கூட பெயர் சொல்லும் அளவுக்கு நிறைய பேர், ஒரு இருவர் காலமாகிவிட்டாலும் கூட அப்பொழுது இருந்த சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் வானொலி மாமா என்று நாங்கள் செல்லமாக அழைக்கின்ற மாஸ்டர் சிவலிங்கம் மாமா ஊடாக தான் நான் கலைத்துறைக்கு அறிமுகமானேன். குரல் தான் எனக்கு எனக்கு கிடைத்த முதல் பரிசு என்று சொல்ல வேண்டும். அதில் தொடங்கி இன்று வரையில் கிட்டத்தட்ட ஓரங்க நாடகம், நெடுநாடகம் என்று சிங்கள நாடகங்கள் மாற்றம் 80 நாடகங்கள் நான் தொலைக்காட்சி நாடகங்கள் நடித்திருக்கிறேன். அதுபோல் மேடை நாடகங்கள், ஏராளமான மேடை நாடகங்கள் இலங்கையில் இருக்கின்ற எல்லா புகழ்பெற்ற இயக்குநரோடும் நான் நடித்திருக்கிறேன். 2011ஆம் ஆண்டு இந்த மேடை நாடகத்துறையில் அகில இலங்கை ரீதியில் சிறந்த நடிகனாகவும் தெரிவு செய்யப்பட்டேன். துணை நடிகனாகவும் பல முறை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன். கலைத்துறை என்பது இலங்கையில் சாதித்து கொண்டு போவது தமிழ் துறையில் கஷ்டம் என்றாலும் அதற்காக தான் நான் என்னுடைய சகோதர மொழி கலைத்துறையும் தேர்ந்தெடுத்து ரெண்டையும் ஒன்றாக கலந்து செய்து கொண்டு போகிறேன். அது இல்லாமல் எழுத்துத்துறையில் இருக்கின்ற ஆர்வமும் எனக்கு பாடல் எழுதுவது, கவிதை புத்தகம் போடுவது. இப்போ கிட்டடியில் கூட பனிமலையில் தீ என்ற ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டேன். வாசிப்பின் நுகர்வு தான் எழுத்து, கண்களின் நுகர்ச்சி தான் நடிப்பு, ஆர்வம்தான் நாடகம். இவ்வளவுதான், வேறு ஒன்றும் இதில் இல்லை. எல்லோரும் இதில் பர்ணிக்கலாம் என்று நினைக்கின்றேன். காரணம், அந்த ஆற்றல் முக்கியம், தேடுதல் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். அந்த தேடுதல் இருந்தால் நாங்கள் கலைத்துறையோடு இருக்கலாம். இலங்கை என்பதில்லை, உலகத்தில் எங்கு சென்றாலும் அந்த கலைத்துறை ஆர்வத்தை வளர்த்துக் கொள்வதற்கு எங்களது தேடுதல் அவசியம். வெறுமனே வீட்டில் இருந்து கொண்டு கிடைக்கின்ற வாய்ப்பையும் கைவிட்டு இருப்பது இல்லை. இன்று கூட சில காலத்துக்கு முன்பதாக நான் சுகஹீனமுற்றிருந்தேன். கொஞ்சம் கடுமையான சுகஹீனம்தான். இருந்தாலும் வசந்தத்தில் ஒரு செவி என்ற பொழுது நான் சொன்னேன், ஒன்றுமில்லை, நான் எப்படியோ போய் அது விஷயத்தை முடித்து கொண்டு வருகிறேன். கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். அது கலைஞனுக்கு மிகவும் உகந்தது. எந்த ஒரு கலைஞனும் நிலையாக நிற்க வேண்டும் என்றால் கிடைக்கின்ற ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை என்றாலும் விடவே கூடாது. இன்றைய புகழ்பெற்ற எல்லா நடிகர்களும், எல்லா கலைஞர்களும் எமது நாட்டில் மட்டுமில்லை, தென்னிந்தியாவில் கூட இந்த மிகப்பெரிய கலைஞர்களெல்லாம் மிக சிறிய கதாபாத்திரங்கள் தோண்டியவர்கள் தான். மிக நடிப்புலக மாமேதை சிவாஜி கணேசன் தொடக்கம் இன்று இருக்கின்ற கமலஹாசன் வரையில் இருக்கின்ற அனைவருமே சிறு சிறு பாத்திரங்களை தோண்டி வந்தவர்கள் தான். இலங்கையில் கூட அப்படிதான். ஆகவே கலைத்துறையை நாங்கள் நேசித்தால் கலையில் இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய அனுபவத்தை அழகாக சொன்னீர்கள். அதாவது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது பெரிய ஒரு நட்சத்திரமாக மாறுவோம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பது போன்று சகோதர மொழியில் உங்களுடைய உச்சம் என்பது பெரிய அளவில் காணப்படுகின்றது. அங்கிருக்கக்கூடிய உங்களுடைய அனுபவம் எவ்வாறாக இருக்கின்றது? உங்களுக்கான வாய்ப்புகள் வரும் பொழுது நீங்கள் அதனை எவ்வாறு தக்க வைத்துக் கொண்டீர்கள்?
ஆம், இது ஒரு அருமையான கேள்வி. எல்லோ செய்திகளிலும் கேட்காத ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள், நன்றி. காரணம், நான் 1983ஆம் ஆண்டு, நீங்கள் பிறந்தீர்களோ எனக்கு தெரியாது, இருந்தாலும் அந்த காலத்தில் இலங்கையில் மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டது. இனக்கலவரம் உண்டு 1983களில். அப்பொழுது மிக இளமையான வயதில் தேசிய இளைஞர் சேவை மன்றம் சிங்களத்தில் ஒரு நிகழ்வை நடத்தியது. அது ஒரு டிப்ளோமா பட்டத்தை சார்ந்த நாடக கலைத்துறை சம்பந்தமான நிகழ்வுகள். அப்பொழுது இங்கிருந்து அந்த மாரகம யூத்துக்கு செல்வதற்கு கொழும்பிலிருந்து எல்லோரும் பயப்படுவார்கள். அந்த அளவுக்கு நாட்டின் நிலைமை மோசமாக இருந்த பொழுது கூட நான் என்னுடைய தகப்பனாரிடம் கேட்டேன், அப்பா நான் போகட்டும். அப்பா அவர் சொன்னவர், உனக்கு இதில் தாண்டா பைத்தியம், போய் சேர். இந்த ஒரு வார்த்தை தான். நான் போய் நின்று கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்கள் அந்த பயிற்சிகளை பெற்றுக்கொள், முறையான பயிற்சிகள், முழுக்க சிங்கள மொழியிலும் சிங்கள சகோதரங்களுடன் நான் பழகினேன். அந்த அனுபவம் என்னை சிங்கள துறையில் இன்று வரை, ஒரு கடந்த கிழமை கூட ஒரு திரைப்படத்தில் முகரத் விழா என்று சொல்லுவார்களே, ஆரம்ப விழா நடைபெற்றது, அதில் பங்கு பெற்றினேன். இன்று வரை சிங்கள கலைஞர்கள் என்னை தேடிக்கொண்டு ஆர்வமாக எனக்கு கதாபாத்திரங்களையும் எனக்கான கதாபாத்திரங்களை படைத்து கொடுத்தவர்கள் கூட இருக்கார்கள். அந்த அளவுக்கு அந்த சிங்களத்துறையோடு எனக்கு ஆர்வம் இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவார்கள், இலங்கை கலைத்துறையில் உழைக்க முடியாது, அதாவது எதையாவது தேடிக்கொள்ள முடியாது, அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, முகம் காட்டுவது மாத்திரம்தான். இல்லை, அது பொய். சரியாக பயன்படுத்தினால் நிறைய உழைக்கலாம். நான் என்னுடைய ஆர்வத்தை மற்றவர்களுக்காக சொல்லுகிறேன். நிச்சயமாக நான் ஒரு நாள் இது மற்ற கலைஞர்களுக்கு எடுத்துக்கூட்டாக தான் சொல்லுகிறேன். ஒரு ஸ்டுடியோவுக்கு ரெக்கார்டிங், அதாவது குரல் பதிவுக்காக செல்லுகின்ற பொழுது அடர்ந்த மழை. நான் எப்பொழுதும் ஒரு இருசக்கர வண்டியை தான் வைத்திருப்பதுண்டு. போகும் பொழுது நன்றாக நனைந்து விட்டு போயிருந்து அந்த ஸ்டூடியோவில் இருக்கிற அந்த தங்கச்சி ஒரு டவலை கொடுத்து, அண்ணா நீ துடைச்சி கொண்டு வா, நீ நல்ல குளிரில் நடுங்கிறன்னு. அதை பார்த்து கொண்டு தான் என் ஸ்டூடியோ பெரியவர் சொன்னவர், இல்லை மோகன், உனக்கு நல்ல ஆர்வம் இருக்கிறது, உழைக்கின்ற நல்ல தைரியம் இருக்கிறது, நீ ஒரு கார் வாங்கு என்று ஒரு கடிதம் கொடுத்தவர். இதை கொண்டு போய் அந்த கம்பெனியில் கொடு வேண்டும். இன்று வரை நான் ஒரு சகோதரமாகவும் என்னுடைய கலைஞர்களுக்கு ஒரு உத்வேகம் வர வேண்டும், ஆர்வம் வர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். என்னுடைய முழு கலைத்துறையில் தான் அந்த காருக்கான பணத்தை கட்டி முடித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 32 லட்சம் ரூபாய் நான் கட்டி முடித்தேன். இது ஏனென்றால் நான் சொல்லுகிறேன், இது பெருமைக்காக அல்ல. நான் கட்டி முடித்தேன், கார் வைத்திருக்கிறேன் என்பதெல்லாம் எனக்கு பிரச்சனையே அல்ல. அதற்கான வசதி எனக்கு வேறு வழியில் இருக்கிறது. இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், முயற்சி எடுத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களாலும் முடியும். எல்லா கலைஞர்களாலும் முடியும். நான் எந்த ஒரு மேலதிகமான உழைப்பால் அந்த கார் வாங்கவில்லை. நான் சொல்லுகிறேன், இப்போ நனையாமல் போய் வருவதற்கான வாய்ப்பு அந்த ஸ்டுடியோவில் இருக்கின்ற அந்த சிங்கள சகோதரர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. ஆகவே நீங்களும் முயற்சிங்க. நிறைய பேரிடம் நான் இப்பொழுது இன்றைக்கு கூட இந்த நிகழ்வு சம்பந்தமான ஒரு முகநூலில் அறிமுகத்தை கொடுத்திருந்தார் சகோதரர். அதில் போட்ட நண்பர்களுக்கு நான் சொன்னேன், நீங்கள் முயற்சி செய்யுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இதே மாதிரி வாய்ப்புகள்லாம் தேடி வரும். நீங்கள் முயற்சி செய்யுங்கள். கலைத்துறை என்பது தனிப்பட்ட ஒரு மனிதன் முயற்சி தான். அதில் உங்களை பங்குபடுத்துவது எப்படி, மற்றவர்களோடு சேர்ந்திருப்பது எப்படி. நான் நாடகத்துறையில் ஆலோசகராக இருக்கின்ற அதை நான் போட்டுக்கிறேன் என்றால், அந்த தேசிய இளைஞர் சேவை மன்றத்தில் இன்றும் நான் நாடகத்துறையோடு சேர்ந்து சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் இலங்கை முழுவதும் உள்ள சகல இடங்களிலும் இலங்கை முழுவதும் சிங்கள சகோதரர்களோடு தான் சென்று வருகிறேன். ஆனால் எனக்கான வாய்ப்பு தமிழர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை. ஆனால் அவர்கள் என்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். எனக்கு அதில் கிடைக்கின்ற அனுபவத்தின் மூலம் நான் என்னுடைய தமிழ் நண்பர்களுக்கும் தமிழ் கலைஞர்களுக்கும் என்னாலான உதவியை இன்று வரை செய்து கொண்டிருக்கின்றேன். தயவுசெய்து நீங்கள் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தயவுசெய்து தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. நான் உண்மையை சொல்லுகிறேன், இந்த தேசிய இளைஞர் சேவை மன்றத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். அங்கு எங்களை சிறப்பு இது மாதிரி கூப்பிட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு போனால் அங்கே போய் பார்த்தால் ஒரு தமிழ் பிள்ளையும் இருக்காதுமா. ரொம்ப மனக்கவலையாக இருக்கும். அதில் உழைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. நிறைய துறை சார்ந்த கேமரா, எடிட்டிங், மேக்கப், அனௌன்சிங், மேடை நாடகம் என்று ஏராளமான பயிற்சி முகாம்கள் இருக்குது. ஒரு தமிழ் பிள்ளையும் அதில் இருக்கா. இன்று இந்த நிமிடம் வரை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், போய் சேருங்கள்.
காலத்தை அதுக்காக கொஞ்சம் விரயமாக்குங்கள். நிச்சயமாக நீங்களும் நல்ல கலைஞராக இந்த நாட்டில் உருவெடுத்து பேர் வாங்கலாம். நிச்சயமாக. அதாவது சிங்கள திரையுலகில் உங்களுக்கான வரவேற்பு எவ்வாறு காணப்படுகின்றது, அங்கு உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டீர்கள்? காலம் என்பது எங்களுக்கான ஒரு தடையாக இருக்காது, அதை நாங்கள் எங்களுக்கான வாய்ப்பாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த தருணத்தில் எங்களுக்கான தொழில் வருகின்றதோ அதனை நாங்கள் சிரமம் பார்க்காது செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் என்பதற்கான மிகப்பெரிய உதாரணமாக நீங்கள் காணப்படுகின்றீர்கள். கூறினீர்கள், அதாவது இங்கு தமிழ் பிள்ளைகளின் வரவு என்பது மிக குறைவாக இருக்கின்றது. இதற்கான காரணம் என்னவென நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நல்ல கேள்வி ஷாலினி. ஒன்று எங்கள் கலாச்சார பிரச்சனை. நிச்சயமாக அந்த பெற்றோர் அந்த கலைத்துறையோடு சம்பந்தப்பட்டது, கேள்விப்பட்டது, வாசித்தது, அறிந்தது, நுகர்ந்தது, மற்றவர்கள் பேசிய அந்த வதந்தி என்று சொல்லுவார்களே, எல்லாமே கூடாத பக்கத்தையே கேட்டு பழகியவர்கள். அப்படி அல்ல, அப்படி அல்ல. அப்படியே நீங்கள் நினைத்தால் கூட அது வெறும் நினைப்பு தான். அங்கே போய் வந்தீர்கள் என்றால் கலைஞரோடு சேர்ந்து பாருங்கள், உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களை விட அவர்கள் நன்றாக இருப்பார்கள், நன்றாக பழகுவார்கள், பேசுவார்கள், ஆர்வத்தை வளர்ப்பார்கள். ஆனால் அந்த பெற்றோர் எங்கட நான் குறிப்பாக இலங்கையில் ஒரு நடிகையை தேடிக்கொள்வது சரியான கஷ்டம், சரியான கஷ்டம். ஏனென்றால் நான் எல்லா நடிகைகளோடும் நான் நடித்திருக்கிறேன். இன்று இருக்கின்ற உங்களுக்கு அறிந்த எங்களது ரஞ்சனி ராஜ்மோகன், நிரஞ்சனி சண்முகராஜா, ஏற்கனவே இருந்த என்னிடம் வயது மூத்தவர்களெல்லாம் நான் கதாநாயகியாக நடித்திருக்கேன். காரணம் போடுவதற்கு ஆள் இல்லை. ஆனால் சிங்கள கலைத்துறை அப்படி இல்லையம்மா. ஒரு சின்ன விளம்பரம் இல்லை, அறிந்தால் போதும் அங்கே 1000 பேர் நிற்பார்கள். அதுவும் எங்களோட சகோதர கலைத்துறை எங்கள் நாட்டுக்கு சொந்தமான கலைத்துறை தான். ஆனால் அவர்கள் கொடுக்கின்ற ஆர்வத்தால் நாங்கள் பின்தங்கி போவதற்கு காரணம் இதுதான். அன்பான பெற்றோர்களே, அப்படி ஒன்றும் கலைத்துறையில் கிடையாது. ஆர்வம் இதில் இருக்கிறதில் உங்கள் பிள்ளைகளை தட்டி விடுங்கள், அவர்கள் நிச்சயமாக எழும்பி வருவார்கள். நிரஞ்சனி சண்முகராஜா அந்த அந்த சகோதரி என்னுடன் ஆரம்ப நாடகம் நடிக்கல, அவன் போட்ட கணக்கு என்று ஒரு நாடகம். அவள் சிறந்த நடிகை, நான் சிறந்த நடிகன். மிக சொற்பமாக வளர்ந்து இந்த இலங்கையில் பேர் பெற்றோர் நடிகையாக இருக்கிறார். நல்ல பிள்ளை, சரியான கட்டிக்காரி. அது ஏன் மற்றவர்கள் வளர்க்கறதுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டீர்கள்? வாருங்கள், வந்து சேர்ந்து அன்பான பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு எதில் ஆர்வம் இருக்கிறதோ அதில் மட்டும் தட்டி கொடுங்கள். நீங்கள் கண்டிப்பு காட்டாதீர்கள். உண்மை அதுதானே? கண்டிப்பாக அருமையாக சொன்னீர்கள். வதந்திகள் மூலமாகத்தான் எங்களுடைய திறமைகளும் மட்டுப்படுத்தப்படுகின்றது என்பதற்கான அருமையான எடுத்துக்காட்டாக பல விளக்கங்களை நீங்கள் கூறியிருந்தீர்கள். பல மேடை நாடகங்கள், திரைப்படங்கள், அதே போன்ற தொலைக்காட்சி தொடர்கள் போன்றவற்றில் நீங்கள் நடித்திருக்கின்றீர்கள். அங்கு நீங்கள் முதலாக அந்த கேமராவை பார்க்கும் பொழுது உங்களுக்கான அனுபவம் எப்படி இருந்தது? இன்று நீங்கள் கேமராவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படியான எண்ணங்கள் எழுகின்றன? ஆரம்ப காலங்களில் அம்மா இலங்கை நாடகத்துறையில் சில நாடகங்கள் நான் முதல் நாடகம் 1989ஆம் ஆண்டு மறுவலை என்று சிங்கள நாடகம். அந்த நாடகத்தில் ஒரு தீவிரவாதியில் கேரக்டர் தான் எனக்கு இருந்தது, அந்த கதாபாத்திரம் தான் எனக்கு இருந்தது. அப்பொழுது காலஞ்சென்று என்னுடைய உற்ற தோழன் ஸ்ரீதர் பிச்சைப்பா சொன்னான், உனக்கு அது சரியாக வரும், சிங்களமும் நல்லா பேசுவ, நீ வந்து சேரு. எனக்கு ஆர்வம் முதலில் இருக்கவில்லை. எனக்கு எப்பொழுதும் படிக்க வேண்டும், உழைக்க வேண்டும், அப்படி ஒரு ஆசை. அப்பொழுது நான் அங்கே போய் பொழுது தான் நான் டிரெக்டர் சொன்னார், உன்னோட நல்ல வித்தியாசமான ஒரு நடிப்பு இருக்கிறது மோகன், நீ இதை செய்யண்டு. ஒரு சின்ன கதாபாத்திரத்துக்காக தான் கூட்டிக் கொண்டு போனவர். போய் நடித்த பிறகு தொடர்ந்து அந்த டேலரில், அதாவது மெயின் டேலரில் காட்டும் அளவுக்கு அந்த நடிப்பு இருந்தது. அதை பார்த்து 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 மற்ற இயக்குநர்கள் எல்லாரும் எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தார்கள். இலங்கையில் தயாரிக்கப்பட்ட 80% இன சம்பந்தமான தொடர்புடைய நாடகங்களில் நான் நடித்திருக்கிறேன். அது எனக்கு ஒரு பெருமை, கூறிக்கொள்வதில் ஆர்வம் இருக்கிறது எனக்கு. இன்று வரையில் அது எனக்கு நடந்த சம்பவங்களை சொல்ல போனால் நேரம் காணாது. இருந்தாலும் அதை நான் விடாமல் முயற்சி பண்ணி, எனக்கு இனிமேல் அந்த கதாபாத்திரத்தை தராதீர்கள், வேறு ஏதாவது தாருங்கள்னு கேட்டு வாங்கி சென்ற கிழமை வரை நான் ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்கு ஒப்பந்தமாக இருக்கிறேன். நிச்சயமாக ஐயா, அருமையாக உங்களுடைய கலைத்துறை பயணத்தில் நீங்கள் பெற்ற அனுபவம், இளைஞர்கள் கலைத்துறைக்கு வர வேண்டியதன் அவசியம், பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளை அவர்களுடைய திறமைகளை வளர்க்க வேண்டும் என்கின்ற பல்வேறு விடயங்களை இன்றைய நம்மவர் பகுதியோடு இணைந்து நீங்கள் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.